அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருமுட்டையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரியான ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய கருமுட்டை அழியாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்துப்பொருளாக சொல்லப்படக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நிறைந்த உணவுகள். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன தெரியுங்களா? இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய மனநிலை காரணமாக இருக்கலாம். அதனால் நம்ம உடலில் உருவாகக்கூடிய ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதற்கு பேர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது உருவாகிறதுக்கான காரணம் நம்ம தவறான உணவு முறைனாலையும் நம்மளுடைய வாழ்வியல் முறை காரணமாகவும் நம்ம உடலில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத ஒரு கழிவுப் பொருள். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகிறது தான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தம். இதை தடுக்கக்கூடிய தன்மை உடையதை தான் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகக்கூடிய அந்த அழுத்தத்தினால நம்ம உடலில் பல பிரச்சனைகளை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ PCOD மாதிரியான ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கலாம். அதே சமயம் எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான இரத்த கட்டிகளாக இருக்கலாம். சில நேரங்களில் ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர், அதாவது சிறு வயதிலேயே உங்களுடைய முட்டைப்பை முட்டையை உருவாக்கக்கூடிய தன்மையை இழந்துடுறது, முட்டையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இழந்துடுறது. இதை ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு வயதான காலத்தில், குறிப்பாக ஒரு 38-39 வயதுக்கு மேலே நீங்கள் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின் பொழுது உங்களுக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்வினை புரியும். உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த காலகட்டத்தில் கருத்தரிக்க விடாமல் தடுக்கும். அப்போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை நம்ம ரத்தத்தில் எப்படியெல்லாம் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லப்படக்கூடியது ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடிய உணவுகள், கருமுட்டையை பாதுகாக்கக்கூடிய உணவுகள். முதல் வைட்டமின் C சத்து நிறைந்த உணவுகள். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபர்டிலிட்டி விட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான ஒரு வைட்டமின் சத்துன்னு சொல்லக்கூடிய வைட்டமின் E சத்து, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய வைட்டமின் E சத்து உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு விட்டமின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் C சத்து. அப்போ வைட்டமின் C சத்து நமக்கு நிறைய தெரியும். கீரைகளில் இருக்குது, நிறைய பழங்களில் இருக்குது, நிறைய ஆரஞ்சு மாதிரியான பழங்களில் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இது கருமுட்டையோடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதோடு சேர்த்து வைட்டமின் C சுரப்பு நிறைய உருவாக்கி சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் அடையிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்த வைட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து பொருள். இந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது நமக்கு கேரட்டில் இருக்குது, குடைமிளகாய், குறிப்பாக சிகப்பு குடைமிளகாயில் அதிகமாக இருக்குது, மஞ்சள் பூசணியில் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஓவரி இருக்கு இல்லையா, அந்த முட்டைப்பை, அதனுடைய அமைப்பும் சரி, அதனுடைய ஃபங்க்ஷனும் சரி, அதனுடைய செய்கைகளும் சரி பாதுகாக்கப்படும். இது பீட்டா கரோட்டின் செய்யக்கூடிய விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேலிக் ஆசிட் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த கேலிக் ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு பர்பிள் ஃபுட்ஸில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஓவரியோட ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது, என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போது கேலிக் ஆசிட் எதுலெல்லாம் இருக்குது? சாதாரணமாக பூண்டில் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீரைகளில் இருக்குது, வால்நட்ஸில் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பர்பிள் ஃபுட்ஸு நம்ம என்ன சொல்கிறோன்னா கருப்பு திராட்சை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனா நார்மலாக நம்மளுடைய கருப்பு திராட்சை, காஞ்ச திராட்சையாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு ஃப்ரெஷ்ஷான திராட்சையாக இருந்தாலும் சரி,
ஆப்பிள்லேயும் இது நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த கேலிக் ஆசிட் அப்படிங்கிற பொருளை உருவாக்குறதன் மூலமாக ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆந்தோசைனிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரோ ஆந்தோசைனிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கருமுட்டையுடைய ஆரோக்கியம் அழியாமல் தடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. குறிப்பாக வந்து மாதுளையில் வந்து இருக்குது, க்ரீன் டீயில் வந்து இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ராபெரிஸில் வந்து இருக்குது. இப்போ ஸ்ட்ராபெரி வந்து ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரோ ஆந்தோசைனிடுங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தது. இதுவே நம்ம பர்பிளில் சொல்லும் பொழுது ப்ளூபெரி இருக்கு இல்லையா, ப்ளூபெரிஸ், பிளாக்பெரிஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேலிக் ஆசிட் கண்டென்ட் உள்ளதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். இது எல்லாமே கருமுட்டையை பாதுகாக்கக்கூடிய தன்மை உடையதாக தான் இருக்குது. நம்மளுடைய பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதுளையில் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் க்ரீன் டீ குடிக்கும் பொழுது நமக்கு இது கிடைக்கும், அக்ரோட்டில் வந்து அது இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரோ ஆந்தோசைனிடன்ஸ் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, கருமுட்டையை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து ஜீசாந்தன் அப்படின்னு சொல்கிறோம். இது முக்கியமாக வந்து சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஜீசாந்தன் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையில் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி பூசணி விதையில் வந்து அதிகமாக இருக்குது. குடைமிளகாய் கேப்சிகம்லேயும் இந்த ஜீசாந்தன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இப்போ நான் சொன்ன இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, வைட்டமின் சியாக இருக்கலாம், பீட்டா கரோட்டினாக இருக்கலாம், கேலிக் ஆசிடாக இருக்கலாம், ப்ரோ ஆந்தோசைனிடனாக இருக்கலாம், ஜீசாந்தனாக இருக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ஹார்மோன் சுழற்சியை எல்லா வகையிலையும் சீராக வச்சுக்குது. அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்குது. LH FSH லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுது. அதனால் நல்ல முறையில் ஓவிலேஷன் நடக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது, நல்ல கரு பதியறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அப்போது கருமுட்டையுடைய முழுமையான ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிறைய ஊட்டச்சத்துக்கள், நுண்ணுயிர் சத்துக்களை சார்ந்து இருக்கு இல்லையா, அதில் முக்கியமாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோன்னா ஈவன் நம்ம லேட்டானால் கூட, லேட் ஏஜ், லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நம்ம கருத்தரிக்க முயற்சி பண்ணும் பொழுது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நிறைந்த உணவுகள் வந்து நமக்கு விரைவாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.